முடிஞ்சு. சரி, ஓகே. மார்க்ஸ் தந்துட்டாங்க. மார்க்ஸ். சரி, ஓகே ஓகே. சரி, எக்ஸாம் என்ன மாதிரி பிள்ளைகள்? எங்களுக்கு எக்ஸாம் ஈஸி எப்படி சார். பாருங்க. ஓகே, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் வினாக்கு வந்துருவோம். எக்ஸாம் என்ன மாதிரி செய்தீங்களா? நம்ம படிச்சதெல்லாம் இருந்ததா? சார் வந்துருந்துச்சு. சார் எப்படியா? வந்துருந்துச்சு. மார்க்ஸ் தந்துட்டாங்க சார். மார்க்ஸ் தந்துட்டாங்க. ஓகே 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 ஓகே. சரி. மத்தொண்டு பிள்ளைகள் நாங்க படிச்சது எல்லாமே இருந்ததா? படிச்சதா இருந்திருக்கும். நாங்க எக்ஸாம் யூனிட் எக்ஸாம் ஒரு அதிகமா செஞ்சோம். சரி சரி, ஓகே. கொஞ்சம் மார்க்ஸ கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சார் வருஷா 96. வர்ஷா. ஓகே. வர்ஷாட மார்க்ஸ் 96. Good evening, sir. குட் ஈவினிங் தனுஜன். வேற யாரு சொல்லி சொல்லுங்க. கொடுத்தவங்க சொல்லுங்க. ஹர்ஷினி அரிசியோட சொல்லுங்க. மார்க்ஸ் 90. ஹர்ஷனிட மார்க்ஸ் 90. வேற பிள்ளைகள் கிளாஸ் வந்தவங்க கண்டினியூவா வந்தவங்க சொல்லுங்க. 89 சார். குட் ஈவினிங் எலெக்ஷன் எவ்வளவு? குட் ஈவினிங். 89 குட் ஈவினிங். கொஞ்சம் நான் சார். தனுஜன் 83. சார். தனுஜன் தனுஜன். தனுஜன் 95 சார். 95. சரி, ஓகே ஓகே. இப்ப பரவாயில்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். இதை நீங்க எப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. மூன்றாம் தவணைக்கு இதே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா சரி, ஓகே. ஜியோகிராபி ஓகே. ஜியோகிராபியில் மட்டும்தான் இந்த புள்ளியா? இல்ல சார். இல்ல சார். எல்லா பாடங்கள்லயும் இந்த மாதிரி புள்ளிகள் எடுக்கணும். எல்லா பாடமும் நான் கேட்கிறேன் பிள்ளைகள், எல்லா பாடமும் இங்க படிச்சது உங்களுக்கு யூஸ் பிரயோசனமா இருந்ததா? ஓ சார். சரி, ஓகே, சூப்பர் பிள்ளைகள். சரி, அடுத்த விடயத்துக்கு வரானாங்க. எங்கட கிளாஸ்க்கு இன்னைக்கு புதுசா வந்தவங்க சார். நாங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கோம் சார் அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஓம் சார். யார்? எட்ரையன். ஓம் சார். இல்லையா? ஏட்ரியன். உங்களோட பேர் என்ன? அது எட்ரியன். சரி, எட்ரியன் சொல்லுங்க, எந்த இடம்? அம்பாள்குளம் சார். எட்ரியன் எந்த இடம்? கிளிநொச்சி. விலங்கல. கிளிநொச்சி. கிளிநொச்சி. ஓகே எட்ரியன், உங்களை நாங்க எங்கட கிளாஸ்க்கு நாங்க கிளிநொச்சி. ஓகே 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 ஓகே. உங்களை எங்கட கிளாஸ்க்கு நாங்க என்ன செய்யறோம்னா வெல்கம் பண்றோம். கண்டினியூவா வாங்க, கொஞ்சம் படிங்க. இன்னைக்கு தமிழ் கிளாஸ் கொஞ்சம் நடக்காமல் போனது. ஓகே, அடுத்த கிளாஸ்ல தமிழ் பாடம் நடக்கும். வேற யாராவது எங்க கிளாஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க சார்? இன்னைக்கு நாங்க புதுசா சார் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? வேற யாராவது? யாரும் இருக்கீங்களா? இல்ல. சரி, வளமையா வாரவங்க தான். சரி, ஓகே. சரி, ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ ஒன்று விளங்குதா பிள்ளைகள்? ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ ஒன்று விளங்குதா? என்னது கண்டிருக்கீங்களா எங்கேயாவது? அதை கொஞ்சம் பாருங்க, வரேன். அதை போட்டு நல்ல தெளிவான போட்டோ ஒன்று போடுறேன். இந்த பாரு, இத கண்டிருக்கோமா? எங்கேயாவது நாங்க பார்த்திருக்கோமா? சொல்லுங்க, எங்கேயாவது கண்டிருக்கோமா, பார்த்திருக்கோமா? இல்ல சார். இல்ல. ஓகே ஓகே ஓகே. எங்கேயுமே கண்டது இல்ல நாங்க. சரி, நான் கேட்கிறேன் பிள்ளைகள், இப்ப புதுசா கூகுள் மேப்ல நாங்க அதை பார்த்தோம் இல்லையா? கூகுள் மேப்ல எங்கேயாச்சும் பயணங்கள் போற இடங்கள் தெரியாம இருந்தா அப்ப பார்த்திருக்கோம். அதுதான் நாங்க பார்த்திருக்கோம். இந்த போட்டோவை பார்த்திருக்கோம். உண்டு. ரெண்டாவது, போலீஸ் நிலையங்கள்ல இந்த போட்டோ இருக்கும். சரியா? இன்னொன்று, சினிமா படங்கள்ல பாருங்க, ஹீரோ வந்து போலீஸா இருப்பாரு. சில நேரம் வில்லனை கண்டுபிடிக்கிறதா இருந்தா, வில்லன் இந்த இடத்துல இருக்காரா இருந்தா, ஹீரோ இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு இந்த மெப்ப போட்டுலாம் காட்டுவாங்க. பார்த்தது உண்டா சினிமா படங்கள்ல? அப்படி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, வில்லன் என்ன செய்வார்? போம் பிளாஸ் ஏதாவது எங்கேயாச்சும் வைக்கிறதா இருந்தா, இந்த ரோட்ல இப்படி வருவாங்க, இங்க வருவாங்க, நீங்க இந்த இடத்துல இங்கதான் வைக்கணும் அப்படின்னு விளங்கப்படுத்துவார். தெரியுமா?
சினிமா படங்கள் எல்லாம் இந்த மெப்ப காட்டி அதுதான் இந்த படத்துக்கு பெயர் என்னன்னா இட விளக்கவியல் படம். இந்த படம் பேர் என்ன? விளக்கவியல் படம். இதுதான் இடத்தை விளக்கமாக கொடுக்கக்கூடிய படம். இடத்தை விளக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு எத்தையாவது கண்டுபிடிக்க இயலுமா? அதை சொல்ல பார்ப்போம். இப்ப நீங்க இடத்துல இருக்க இடங்கள் தான். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டா பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சம் 2 அம்சம் இருக்கு. அப்படிதானே? பாத்திருக்கீங்களா? பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா இப்படி வருவோம். இந்த பாருங்க, பௌதிக அம்சம் எந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் 2 வகைக்குள்ள கொண்டு வருவாங்க. என்னென்ன வகை? இந்த எது இருந்தாலும் இந்த பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சத்தின் கீழ் தான் வரும். நீங்க என்ன பொருள் எடுத்துக்கொண்டாலும் இதை தாண்டி வெளியே போகுமா? என்ன நடக்கும்னு கேட்டா, மனித தலையீடு இன்றி இயற்கையாக தோன்றிய அம்சங்கள் பௌதிக அம்சம். மனிதன் தலையீடே இருக்காது, இயற்கையாக உருவான அம்சம் பௌதிக அம்சம். விளங்குதா? மனிதன் தலையீடு இன்றி இயற்கையாக உருவாகக்கூடிய அம்சங்கள் பௌதிக அம்சம். அதுக்கு தான் உதாரணம் கொடுத்திருக்காங்க. விளங்குதா? மலைகள், மேட்நிலம், பள்ளத்தாக்கு, ஆறுகள், கடல்கள், முனைகள், தீவுகள், காடுகள், இது எல்லாமே மனிதன் உருவாக்கியதா? இல்ல சார், அது இயற்கையானவே உருவானது. அப்படினால இயற்கையா உருவானதுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? சொல்லுவாங்க. சரிதானே? நெக்ஸ்ட் பிள்ளைகள், பண்பாட்டு அம்சம் என்று சொல்லுவாங்க. பண்பாட்டு அம்சம் என்றால் மனித தலையீட்டுடன் மனிதன் உருவாக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொன்னா, பயிர் நிலங்கள், வீதிகள், குளங்கள், வழிபாட்டு தலங்கள், பாடசாலை, நீதிமன்றம், இதுல அதிகமா இன்னும் வரும். ஆனா உதாரணத்துக்காக மட்டும்தான் இது கொடுத்திருக்கு கமிலா. ஓகேவா? பண்பாடு இதெல்லாம் மனித குடியிருப்புகள் எல்லாமே வரும். இதெல்லாம் மனிதன் உருவாக்கியது. அவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இடவிளக்கவியல் படத்துல பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சம் மாத்திரம் தான் இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குமா? இருக்காது. நீங்க சொல்லுங்க, சும்மா ஒரு அண்ணளவா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல ட்ரை பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு பௌதிக அம்சம் பண்பாட்டு அம்சம் கண்டுபிடிக்க இயலுமா உங்களுக்கு? எங்கன இருக்குது? நீங்க சொல்லுங்க. இப்ப ஆறுகள், மலைகள்னா சொல்றீங்க. நீல நிறத்துல காணப்படுறது ஆறு, பச்சை நிறத்துல காணப்படுறது மலைகள், சிவப்பு நிறத்துல காணப்படுவது பாதைகள். சரி, ஓகே, பாப்போம் என்ன அப்படி எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பிள்ளைகள். இதுல அதிகமான விடயங்கள் இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இப்ப நீங்க பாருங்க, இதுல பார்த்தா இடவிளக்கவியல் படம் என்றால் என்னன்னு கேக்குறாங்க. இதுல தேவைப்படாது. இதுல பிள்ளைகள் அளவு திட்டம் இருக்கு. இது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க கொஞ்சம் பெரிய அளவு வந்தோன்னா படிக்கலாம். திசை ஒன்று இருக்கு பிள்ளைகள். திசைனா எப்பயுமே எந்த படங்கள் வரைஞ்சாலும் என்ன இருக்கும்? கட்டாயம் திசை இருக்கு. திசை இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, நோர்த்னு குறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. விளங்குதா? இந்த பாருங்க, எண் போடப்பட்டு. அப்ப இது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு. நாங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்படித்தானே? ஏன்னா கட்டாயம் படங்களுக்கு திசை முக்கியம். நீங்க ஒரு கூகுள் மேப் எடுத்து ஒன் பண்ணினீங்கன்னா அந்த திசையை அது காட்டணுமா இல்லையா? அப்பதான் கட்டாயம் திசை காட்டினாதான் அந்த பகுதியை நோக்கி போகலாம். ஆகவே திசை மிக முக்கியமான ஒன்று பிள்ளைகள். திசை மிக முக்கியமான ஒன்று. அடுத்து பிள்ளைகள் குறியீடு. அடுத்து என்னது? குறியீடுகள் மிக முக்கியமான
முக்கியமான சார். நாத்தா பிள்ளைகள் வந்துட்டேன். சரி, ஓகே. அப்ப குறியீடுகள் நமக்கு தெரிந்தாதான் பிள்ளைகள் நமக்கு மிக முக்கியமா இது குறியீடு தெரிஞ்சா தானே கண்டுபிடிக்கலாம். இதுல பண்பாட்டு அம்சம், பௌதிக அம்சம் அவ்வளவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரதேசத்துல இருக்கக்கூடிய எல்லா விடையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா பிள்ளைகள் நாங்க இதை தெரிஞ்சா, இப்ப கூகுள் மேப்ல நாங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த குறியீடுகள் தெரிஞ்சாதான் இந்த இடத்துல இது இதெல்லாம் இருக்குன்னு நாங்க சொல்லலாம், வீட்டுக்கும் சொல்லலாம், நாங்க தெரிஞ்சும் கொள்ள முடியும். இல்லையா? ஓமா இல்லையா? கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், இந்த குறியீடுகளை தெரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு இந்த சரி எங்களுக்கு வருதா சார், இந்த குறியீடெல்லாம் வருது, கட்டாயம் வருது. வருதா இல்லையா? குறியீடு கேட்டிருந்துச்சு. இந்த குறியீடு எல்லாமே கட்டாயம் வந்து கொண்டுதான் இருக்கு. சோ நாங்க இந்த குறியீடுகளை கொஞ்சம் படிச்சு வச்சு கொள்வோமா? ஓகே, இந்த குறியீடுகளை நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு, இது இன்னைக்கு தான் பிள்ளைகளை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாடங்கள் இருக்கு, நாங்க படிக்கலாம். நான் இந்த ஏன் ஆரம்பிக்கிறேன்னா பிள்ளை, இது முதலாம் தவணைக்கு 2ஆம் தவணை எக்ஸாம் பேப்பருக்கே வருது. ஆனா புக்ல உங்களுக்கு கடைசி பாடம் தான் இது. பாத்திருக்கீங்களா? புக்ல வந்து இது கடைசி பாடம். ஆனா செகண்ட் டைமுக்கு இது என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு வினாவா வருது. சோ அதனாலதான் நான் இன்னைக்கு போட்டு இதை உங்களுக்கு நான் சொல்லி தந்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். குறியீடுக்கு நாங்க போவோம். இப்ப சரி, முதலாவது இந்த குறியீட்டுல தான் சொல்றாங்க எல்லைகளை நாங்க பார்க்கணும். என்னதை காணணும்? முதலாவது எல்லைகள். ஒரு படத்துல எல்லை, எல்லை என்றால் என்ன? எல்லை என்றால் என்ன? எல்லைகள்னா என்ன? எல்லைனா என்ன? நாங்க எல்லை எதுக்கு சொல்லுவோம்? அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லைன்னு நாங்க பொதுவா எதுக்கு பயன்படுத்துவோம்? எல்லைகள், எல்லை கோடுகள் ஒரு இடத்தின் முடிவு தானே. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு
ஒரு எல்லைன்னா நம்ம ஒரு இடத்தின் முடிவை காட்டுறதுதான் எல்லை. அப்படிதானே? ஓம் சார். இப்ப நீங்க இங்க பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட்ல இப்படி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. இங்க தான் என்ன இருக்கும் கேட்டா பிட்ச் இருக்கும். இந்த வட்டம் போட்டது என்ன? எல்லை. என்ன எல்லை? பவுண்டரி எல்லை, 16 எல்லை தானே இது. ஓம் சார். சொல்லுவாங்க பந்து வந்து எல்லை கோட்டுக்கு அப்பால் சென்று விட்டதுன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? முடிவை தாண்டி விட்டது. போறனுங்கிற முடிவை தாண்டி விட்டது. கடல்ல எல்லைன்னு சொல்லுவோம். கடல் எல்லை, அந்த ஆழம் அந்த வரைக்கும், அந்த எல்லை வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லுவோமா இல்லையா? எல்லை தாண்டி போன சொல்லிருக்காங்க. எங்கட வீடு வந்து இந்த எல்லைக்குள்ளதான் இருக்குது. ஒரு வேலியும் போட்டு வச்சிருப்போம். இந்த எல்லைக்குள்ளதான் எங்க வீடு இருக்கு. சொல்லுவோமா? பாடசாலை எங்க இந்த பாடசாலை இந்த 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 எல்லைக்குள்ளதான் எங்க பாடசாலை இருக்குது. பேச மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் தானே? விளையாடுறப்ப இந்த எல்லையை தாண்டி போகலன்னு சொல்லுவோம் சார். அதான் எல்லை, அந்த முடிவை, அந்த கோடு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் இலங்கையிலேயுமே பல எல்லைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? பிரிக்கப்பட்டிருக்கு சார். மாகாணம் எத்தனை? 9ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. மாவட்டம் 25ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 சார். பிரதேச செயலாளர் பிரிவு, உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இப்படி பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த பிரிவை நாங்க கண்டு கொள்ளணும். உலகத்து இப்ப நீங்க பாருங்க, இந்த ஸ்ரீலங்கா மெப் நான் பார்த்தோன்னா இடவிலக்கவியல் படம். இடவிலக்கவியல் படம் 92 வரைஞ்சிருக்காங்க. எத்தனை வரைஞ்சிருக்காங்க? 92. இலங்கை முழுவதும் இப்படி இருக்குதானே? இலங்கை இப்படி இலங்கை இருக்குன்னா பிள்ளைங்க, அந்த இலங்கை முழுவதுமே 92 போட்டோ வரைஞ்சிருக்காங்க. 92 போட்டோ வரைஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க? ஒட்டி இருக்காங்க. ஒட்டினா தான் இலங்கை முழுவதுக்குரிய படம் வரும். வருமா வராதா? 92 படம் வரைஞ்சு பிள்ளைகள் அதை கூகுள் மேப்ல போட்டிருக்காங்க. படிக்கிறதுக்கு நமக்கு தாராங்க, போலீஸ் கொடுக்குறாங்க. அப்ப இது வரைஞ்சு கொண்டேதான் இருப்பாங்க. நீங்க வரைகிறவங்களை கண்டிருப்பீங்க. அவங்க நில அளவையாளர்னு சொல்லுவாங்க. பாருங்க, வீதி ஓரத்துல எல்லாம் பெரிய இன்ஜினியர் மாதிரி கெப்பெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு இயந்திரம் கொண்டு வச்சிருப்பாங்க. அது இப்படி டேப் வச்சிருப்பாங்க. இப்படி வச்சுக்கொண்டு இதை பார்த்து கொண்டு இதுல இப்படி பார்ப்பாங்க. பார்த்து கொண்டு அளந்து கொண்டெல்லாம் இருப்பாங்க. அளவெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்துருக்கீங்களா? வீதி ஓரங்கள் எல்லாம் கண்டது இல்லையா? இல்ல சார். இவங்க தான் இந்த வீட்டுக்குரிய மெப்பெல்லாம் வரைஞ்சு தருவாங்க பிள்ளைகள். மாடி வீடுகளுக்குரிய வரைகிறது அதெல்லாம் வரைஞ்சு தருவாங்க. இவங்க பார்த்தது உண்டா? இல்ல உங்களோட வீட்டுக்கெல்லாம் மெப் இருக்கும், அதெல்லாம் வரைஞ்சு. எஸ். அப்ப அவங்க தான் பிள்ளைகள் வரைவாங்கப்பா. இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த குறியீடுகள் எல்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதப்ப நாங்க முதலாவது பார்க்க போறோம் எல்லையில. பாருங்க, நான் சொல்லித்தரேன், லேசா இருக்கும். நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா லேசா இருக்கும். முதலாவது மாகாணம், 2வது மாவட்டம் பார்க்க போறோம். பாருங்க, மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்குமே பிளஸ் பொதுவா இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் பிளஸ் இருக்கா இல்லையா? மாவட்டத்துக்கும் இருக்கு, மாகாணத்துக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு சார். கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் பொதுவான குறியீடு என்ன? கூட்டல் அடையாளம். கூட்டல் அடையாளம். பிளஸ் சொல்லுவோம், கூட்டல் அடையாளம். அப்ப எங்கேயாவது கூட்டல் அடையாளத்தோட இப்படி கண்டால், நீங்க இடவிலக்கவியல் படத்துல கண்டா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? மாவட்டம் இருக்கும், அல்லாது என்ன இருக்கும்? மாகாணம் இருக்கும். இதை எக்யூரேட்டா எப்படி கண்டுபிடிச்சுக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணும், மாவட்டம் பெரிதா மாகாணம் பெரிதா? இலங்கை மாகாணம் தான் பெரிய எல்லை, அப்படித்தானே? மாகாணம் பெரிய எல்லைங்கிறனால நாங்க 2 மைனஸ் போடுறோம். 2 மைனஸ போடுறோம். ஏன் 2 மைனஸ் போடுறோம்? அப்ப மாவட்டம் அதை விட சின்ன தானே. அப்ப என்ன செய்வோம்? ஒரு மைனஸ் அல்லது அது டொட்டுன்னு தான் சொல்லுவாங்க. டொட்டு அல்லது மைனஸ்ல நேரம் இருக்கும். ஓகேவா? இப்ப மாவட்டத்தையும் மாகாண குறியீடு எங்கேயாவது கேட்டா எழுதிருவீங்களா? எல்லாத்துக்கும் ஓகேவா? மத்தது இந்த மாதிரி குறியீடை போட்டுட்டு இது என்ன எல்லை அப்படின்னு கேட்டா அந்த எல்லைக்கு நேரம் எழுதிருவீங்களா என்னன்னு?
எழுதிடுவோம் சார். யாருக்கு கஷ்டம் இதுல எழுதுறதுக்கு? சார் இந்த பேப்பருக்கு இந்த கேள்வி வந்துச்சு. வந்துச்சா? சரியா செய்தோமா? செஞ்சேன் சார், நான் படிச்சது பத்தி செஞ்சேன். சரி, இப்ப ஓகேவா? இப்ப நல்லா தெரியுமா? ஓம் சார். ஓகே. இப்ப இப்ப இந்த குறியீடு எங்கேயாவது நாங்க பாய்ச்சிருக்க தேச இடவிலக்கவியல் படத்துல இருக்கான்னு பாப்போமா? ஓம் சார். நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்க, மாவட்ட எல்லை ஒன்று இருக்குது, மாகாண எல்லை ஒன்று இருக்குது. பாருங்க, இதுல நாம படிச்ச 2 குறியீடும் எங்கேயாவது இருக்கா வேண்டு? நல்லா உங்களோட நீங்க வச்சிருக்க அந்த போனோ லெப்ட்லயோ ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இருக்கு சார். இருக்குதா? ஓம் சார். ஓ சார். அந்த கூட்டல் அடையாளம் போட்டது சார். மாகாண எல்லை சார். மாகாண எல்லை இருக்கு. மாவட்ட எல்லை எங்க இருக்குன்னு தேடி பாருங்க. மாவட்டம் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாருங்க. ஆனா மாகாண எல்லை ஒன்று இருக்கு. என்னென்ன மாகாணம் பிரியுது அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. பாருங்க பாப்போம். குறிச்சு காட்டுங்க. குறிங்க பிள்ளைகள், குறிக்கேண்டா குறிங்க. எங்க மாவட்ட மாகாண எல்லை இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன வட்டம் ஒன்று போட்டு காட்டலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகேவா? சார். இந்த பாருங்க பிள்ளைகள், இதெல்லாம் மாகாண எல்லை தான். எப்படி மாகாண எல்லை நீங்க கண்டுபிடிச்சீங்க? சார் அந்த கூட்டல் பிளஸ் மாதிரி போட்டுட்டு சார். கூட்டல் பிளஸ் மாதிரி போட்டா கண்டுபிடிச்சிடலாமா? 2 கழித்தல் இருக்கு சார். எஸ், 2 கழித்தல், 2 மைனஸ் அங்க இருக்கனால, கூட்டலுக்கு இடையில 2 மைனஸ் இருக்கனால தான் அது மாகாணம். இந்த இடத்துல பாருங்க, மாகாணம் 2 பிரிகிறது போட்டிருக்காங்க. என்னென்ன மாகாணம்? வாசிக்க ஏழுதா? வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சவுத் ப்ரொவின்ஸ். அங்க 2 மாகாணங்கள் பிரியுது. எப்படி மாகாணம் ஒன்று ஒரு மாகாணம் பிரியதானே வேணும், அதானே இல்லை? இது பிரிப்பது. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஓகே. இன்னொரு இடவிலக்கவியல் படம் பார்ப்போம். கிளியரா விளங்கி கொள்ளுங்க. விளங்காட்டி என்ன சொல்லுங்க. இந்த இடத்துல இங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. மாவட்டம், மாகாணம். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சா சின்னதா ஒரு குறிச்சு காட்டுங்க. இங்க புதுசா வந்த ஓகேவா? விளங்குதா அவருக்கு பாடம்? போரா இருக்குதா? சரி. அங்க கெமிலா அப்படியே பிளாக் கலர்ல குறிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருக்குதா? என்ன குறியீடு இருக்கு? மாவட்டம் இல்லையா? மாகாணம். எப்படி, ஏன் மாகாணம் இருக்குங்க? அடையாளம் போட்டிருக்கு சார். சரி, அங்கனக்குள்ள என்னென்ன 2 மாகாணம் பெரியுது? இந்த பாருங்க, சப்ரகமுவா மாகாணம் போட்டிருக்கா, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் போட்டிருக்கா பிள்ளைகள். என்ன ஓகே. இப்ப இது சரி. இப்ப நாங்க இந்த இது விடுவோம். உங்களுக்கு மாவட்டம் குறியீடுகள் இல்ல. சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு மாவட்ட குறியீடு ஒண்ணு கொண்டு வந்து காட்டுறேன்.
சரி, மாவட்டம் மாகாணம் எங்கட பிள்ளைகளுக்கு ஓகே. ரெண்டும் கிளியரா பிள்ளைகள்? டவுட் இருக்கா அதுல? வருஷா? இல்ல சார். சரி, அடுத்தது நாங்க பார்க்க போறோம் பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம சேவகர் பிரிவு. பாப்போமா? பாப்போம் சார். ஆ, இந்த பிரதேசத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் இடையில மைனஸ் பொதுவா இருக்கா இல்லையா? கழித்தல் அடையாளம் பொது. ரெண்டு கீழேயும் பாருங்க, ரெண்டுக்கும் கழித்தல் அடையாளம் பொதுவா உண்டா இல்லையா? கழித்தல் அடையாளம் சார். சரி. பிரதேச செயலாளர் பிரிவுக்கு சார் கழித்தலுக்கு நடுவுல 3 dot போட்டிருக்காங்க அதை சார். விடுங்க, அதை விடுங்களே. நான் கேக்குறது வினா என்னன்னா, ரெண்டுக்கும் பொதுவா மைனஸ் இருக்குதா? ஆம் சார். இருக்கு. இப்ப உங்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகள், பிரதேசம் பெரிதா கிராமம் பெரிதா? பிரதேசம். ஏன்னா 4-5 கிராமம் சேர்ந்தாதான் ஒரு பிரதேசம் வரும், அப்படிதானே? அப்ப இது பிரதேசம். அப்ப பிரதேசம் பெருசுனால இடையில 3 டொட் வைக்கிறாங்க. ஓகேவா? 3 டொட் வச்சா பிரதேசம், 2 டொட் வச்சா கிராமம் பிரியுது. டொட்டே இல்லாம அப்படியே நீண்டுகிட்டு போனா அது நகரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நகரம் நகர சபையில, அதான் நகரங்கள், டவுன் அந்த இடத்துல இருக்குது. அந்த இதுக்கு இந்த எல்லைக்குள்ள டவுன் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப 3 குறியீடு விளங்குனதா? கிராமம் பிரதேசத்துக்கு 3 டொட், கிராமத்துக்கு 2 டொட். டொட்டே இல்லாம மைனஸ் வந்தா நகர சபை இல்லை. கிளியரா? யாருக்காவது சரி இன்னொருக்கா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? சரி, சரி, நோட் கிளியர் அப்படின்னு இருக்கா யாராவது? பிள்ளைகள் ஓகேவா? படத்துக்கு போவோம் நாங்க. நீங்க எனக்கு குறிச்சு காட்டுங்க. இதுல குறிச்சு பாருங்க, அந்த எல்லை இருக்கானே. பிரதேசம், கிராமம், நகரம். பிரதேசம், கிராமம், நகரம். ஒன்றுமில்லங்களையா? நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சிட்டா சார். தனுஜன் கண்டுபிடிச்சா மார்க் பண்ணணும். முடியதான் தொட்ட நீ இல்ல அப்படி படுத்து இது வருமானு தெரியலையே. சரி குடிச்ச டிலக்ஷன் குறிக்கிறார், எங்கேயோ குறிக்கிறார். டிலக்ஷன் குறிக்கிற இடமும் சரிதான். டிலக்ஷன் குறிக்கிறாரு. என்னத்தை குறிக்கிறாரு? சார் வருஷம். சரி, ஓகே, நீங்க குறிக்கிறதெல்லாம் சொல்லணும். என்னாண்டு? கிராமமா பிரதேசமா நகரமாண்டு? பிரதேச செயலாளர் சபை சார். நான் குறிக்கிறதே சார். இந்த பாருங்க, நான் சும்மா குறிக்கிறேன்னு பாருங்க. இந்த இடத்துல அப்படியே இருக்குது, -3 டொட் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல இருக்குது இல்லையா? இருக்குதா? ஆம் சார். ஓகே. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் மைனஸ் மைனஸா இருக்கு அதிகமா. இப்படி 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 இல்லையா? இருக்கு சார். மைனஸ் மைனஸ் இருந்தா என்னது? நகர சபை இல்லை சார். இந்த போட்டோவுல பாருங்க,
இந்த போட்டோவுல சும்மா கீறாமல் பாருங்க. இல்லையா? தேடி பாருங்க. இருக்கண்டா நான் நினைக்கிறேன். இல்லண்டு இதுல இல்லதானே? இல்லதானே? இல்ல சார். இதுல இருக்குதா இந்த போட்டோ? இந்த போட்டோ இல்ல இல்ல சார். நல்லா தேடி பாருங்க. பிரதேசம், கிராமம், நகரம் இல்லை. இருக்காண்டு இருக்கு நல்லா சார். ஜூம் பண்ணி தேடி பாருங்க. ஹர்ஷினி சென்டா இருக்கு சார். எங்க? சார் நீங்க இந்த அடுத்தா மஞ்சள் சார். கலரை சூஸ் பண்ண, ரெட் கலர்ல பிளாக் கலர்ல வட்டம் போடுங்க பிள்ளைங்க, அப்பதான் தெரியும். எங்க இருக்கு? இவ்விடத்தில் காணப்படுது. இல்லையா? இருக்கு சார். ஆதிரன் அதிரன் இருக்கா? என்ன இருக்கு? இருக்குண்டா என்ன? சரி. கிராம இது இருக்கு சார். எது? கிராம உத்தியோக பிரிவு. கிராம உத்தியோக பிரிவா இல்லாட்டி பிரதேச செயலாளர் பிரிவு? செயலாளர் பிரிவு. 3 டொட்டு வந்திருக்குதே, அப்படியா இருந்தா பிரதேச செயலாளர் பிரிவு சார். 3 டொட் தானே வந்திருக்குது. ஓம் சார். ஓம் சார். அப்ப யாரும் நகரம் என்று சொன்னாங்களே, யார் அது? இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த இடத்துல -3 டொட்டு, -3 டொட்டு, -3 டொட்டு இப்படி வந்திருக்கு தானே? ஓம் சார். இப்ப இந்த இடத்துல இருக்குது. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு அந்த கூகுள் மேப் எல்லாம் பார்த்தா இந்த எல்லை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்க ஏழுமா? ஏழாதா? என்னென்ன எல்லைகளை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இப்ப? மாகாணம். இதுல இருக்கா பிள்ளை? சரி, ஓகே. இதுல ஏதாவது இருக்கா? ஓம் சார் இருக்கு சார். நகர என்னது? நகர எல்லை சார். சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லைகள் தெரியும், அப்படியா? பிள்ளைகளுக்கு 5 எல்லை பார்த்துட்டோம். மாகாணம், மாவட்டம், பிரதேசம், கிராமம், நகரம். கிளியரா? 5ம் எப்பயுமே இந்த 5 தான். எப்பயுமே இந்த 5 குறியீடுகளை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, தெரியுமா எக்ஸாம்ல? இப்ப இந்த 3ஆம் கடைசி சரணாலயங்கள் காட்டு வழங்கி. அது சரணாலயங்கள், காடுகள் ஒதுங்கி இருக்கிறது, காட்டு எல்லைகளை காட்ட அது உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. இது மிக முக்கியமா இதை மட்டும்தான் கேட்பாங்க. அதனாலதான் இந்த 5. ஓகேவா? ஓகே சார். கிளியர் சார். எங்கட பிள்ளைகள் கிளியரா? கிளியர் சார். ஓம் சார். கிளியர் சார். ரீடுகள் பார்ப்போம். தாவர போர்வைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தாவரங்கள் அப்படிங்கிறது விவசாயத்துல. நெல் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்?
பச்சை கலர். பச்சை நிறத்துல அப்படியே ஃபுல்லா பச்சை நிறத்துல அப்படியே நிறம் தீட்டப்பட்டிருந்தா அந்த இடத்துல என்ன பயிரிடப்பட்டிருக்கு? நெல். நெல். அப்ப மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். நெல் என்றால் அங்க வந்து ஃபுல்லா பச்சை நிறமாக காணப்பட்டால் நெல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கெல்லாம் எங்க நெல் பயிரிடப்பட்டிருக்காங்களா? ஓ சர்வேஷ் இருக்கா? சார் இருக்கு சார். ம், ம். இந்த பாருங்க பச்சை நிறம் எல்லாம் நெல் தானே? சார். அப்ப நெற்பயிற்சிகைனா கண்டுபிடிச்சிருக்கீங்களா பிள்ளை? இந்த படத்துல பாருங்க நெற்பயிற்சிகை எங்கேயாவது இருக்கான்னு இதுல. இந்த பாருங்க இதெல்லாம் நெல் தானே? சார். இப்ப நெற்பயிற்சிகை கிளியரா? ஓ சார். சார். இன்னும் 2 போட்டோ பாப்போமா? இதுல நெற்பயிற்சிகை இருக்குதா? இருக்கு சார். எங்க இருக்கு? ம். சரி இப்ப நீங்க இந்த ப்ளூ கலர்ல அப்படி குறிச்சது எல்லாமே இருக்கு நெற்பயிற்சி. சார். எஸ் நெற்பயிற்சிகை. இப்ப பயிர் செய்கையில முதலாவது என்ன படிச்சோம்? பயிர் செய்கையில நெல். நெல் பயிரிடக்கூடிய பிரதேசத்தை நாங்க இப்போ ஒரு அளவுக்கு இந்த படத்தை பார்த்தா என்னன்னு இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கேளு தானே உங்களுக்கு இந்த படத்தை கொடுத்தா கூட. சார். முதல்ல நமக்கு இதுல ஒன்றுமே தெரியாம இருந்துச்சு. இப்ப நமக்கு 5, 6 விடயம் தெரியும் இந்த படத்துல. தெரியாதா? தெரியும் சார். சும்மா இந்த படங்கள் எங்கேயாச்சும் கிடந்தா கூட மிஸ் ஆயிருந்தா கூட வீட்டுல இருந்தா கூட எடுத்து பார்க்கலாம். இந்த குறியீடுகளை என்னன்னு இங்க சொல்லி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதி தான். சரிதானே? வீட்டுல எல்லாம் கூகுள் மேப் அது இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல அவ்வளவு குறியீடுகளையும் படிச்சோம்னா பிள்ளைகள் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியும் இதுல. சரிதானே? இப்ப நாங்க இன்னொரு குறியீடுகளுக்கு வருவோம். அடுத்து தேயிலை. அடுத்து தேயிலை எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. தேயிலை மஞ்சள் நிற border உள்ளுக்கு என்ன இருக்கும்? மஞ்சள் நிற அக்கனா மாதிரி 3 dot. அக்கனா மாதிரி 3 டாட். 3 அக்கனா மாதிரி 3 dot இருந்தால் என்ன அர்த்தம்? தேயிலை என்ற அர்த்தம். தேயிலை பெரும்பாலும் இலங்கை முழுவதும் இருக்குமா அந்த குறியீடு? இலங்கை முழுவதும் உள்ள மேப்ல இருக்குமா? மத்திய மலை நாட்டு பிரதேசத்துல மாத்திரம்தான் இருக்கு. அப்ப அதுல மாகாணங்கிறது சென்ட்ரல் புரோவின்ஸ்னு எழுதியிருக்கும். அந்த மாகாணங்கள்ல அதிகளவான பயிற்சிகை என்னவா இருக்கும்? தேயிலையாக இருக்கும். சோ நாங்க தேயிலை இப்ப கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிங்க பாப்போம் தேயிலைய எங்கேயாவது பயிரிட்டு இருக்காங்களான்னு. தேயிலை பயிரிடப்பட்டிருக்கான்னு பாருங்க பாப்போம். விலங்குல நீங்க குறிக்கிறது தேயிலே இல்லை. இப்படி முக்கோண மாதிரி இருக்காது. அக்கனா மாதிரி 3 தொட்டா இல்ல. நல்லா தேடி பாருங்க தேயிலை எங்கேயாவது இருக்காண்டு இந்த படம்.
சொல்லுங்க. ஓம் சார். என்ன ஓம் சேர்னா இருக்கா? போட்டு பாப்போம். இதுல இருக்குதா? இல்ல இதுல தேயிலை இருக்கா? இந்த போட்டோவுல இருக்கு. இல்ல சார். இல்லையா? இது இல்ல. நல்லா தேடி பாருங்க, இருக்கு எங்கேயாவது சார். இருக்கான்னு. இருக்கு சார். இருக்கு சார் அதுல. இருக்கு. ம். இந்த இருக்கு. இந்த இருக்கு. இந்த இருக்கு. தேயிலை பயிரிடப்பட்டிருக்கு. அப்ப கண்டுபிடிச்சிருவீங்களா தேயிலைய இனி? சார். ஓ ஓ அது எப்படி இருக்கு குறியீடு? பட்டன் மாதிரி புள்ளி 3 இருக்கு சார். முக்கோண மாதிரி 3 புள்ளி, முக்கோண மாதிரி 3 புள்ளிகள் இருக்குது. அப்படி பச்சை நிறத்துல இருந்துச்சுன்னு சொன்னா முக்கோணமாய் 3 புள்ளிகள். அங்க வந்து தேயிலை பயிரிடப்படுது. தேயிலை கிளியரா இப்ப என்னென்ன குறியீடுகள் தாவரங்கள் சம்பந்தமா பார்த்துட்டோம்? நெல்லும் தேயிலையும் சார். அடுத்து ரப்பர் பார்க்க போறோம். ரப்பர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஐஸ் கோன் ஐஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? ஓம் சார். சாப்பிட்டுருக்கீங்களா? இப்படி தாமரை பூ பார்த்திருக்கீங்களா? தாமரை மொட்டோட இருக்கக்கூடிய பூ. ஓம் சார். இந்த மாதிரியான குறியீடுகள் தென்பட்டுச்சுன்னா அங்க என்ன அர்த்தம்? பயிரிடப்பட்டிருக்கு. ரப்பர் தோட்டங்கள் அங்க காணப்படுது அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகள் ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கா இங்க எங்கேயாவது? ரப்பர் இதுல பெரும்பாலும் ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கேனா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க தான் ஏன்னா இதெல்லாம் ரப்பர் தானேனா? சரி, இன்னொரு போட்டோ ஒண்ணு காட்டுறேன், அதுல இருக்கான்னு பாருங்க. இதுல இருக்குதா ரப்பர் பயிரிடப்பட்டிருக்குதா? ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கா? இல்ல. இல்ல சார். நல்லா தேடி பாருங்க கொஞ்சம். இல்லையா ரப்பர்? இல்ல சார். இங்க பாருங்க, இது ஃபுல்லா ரப்பர் தானே. இருக்கு நான் சொன்னேன் சார். ஐஸ் கோன் மாதிரி. இங்க கொஞ்சம் ரப்பர் இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் ரப்பர் பயிரிடப்பட்டிருக்குது. அப்படியே வேறங்க 2 இடத்துல பயிரிடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கு, இங்கன கொஞ்சம் இருக்குது. இதுதானே? நிறையவே ரப்பர் தான் சார் இருக்கு. நிறையாவே ரப்பர் இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க யாரும் போடாதீங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன், தீராதீங்க. இங்க பாருங்க, இந்த நான் ரெட் கலரை மார்க் பண்ணேன், இங்க கொஞ்சம் ரப்பர் இருக்கு பாருங்க. அந்த குறியீடு இருக்கா இல்லையா? அங்க சொன்ன குறியீடு ஐஸ்கோன் மாதிரியும் தாமரை மொட்டு மாதிரியும் இந்த இருக்குதா?
இந்த இடத்துல இருக்குதானே பிள்ளைகள்? இது இங்கே கொஞ்சம் இருக்குங்க இருக்குது, சார். அந்த இடத்துல இருக்குது. இவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லாமே ரப்பர் பயிரிடப்பட்டது, ரப்பர் பயிற்சிகை காணப்படுகின்றது. ஓகேவா? ஓகே சார். இதெல்லாம் ரப்பர் பயிற்சிகை நாங்கள் பார்க்கின்றோம். வேறொரு போட்டோ இருக்கான்னு பார்ப்போம். அதுல ரப்பர் பயிற்சிகை இருந்தால் எடுப்போம். இதுல ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கா? ரப்பர் பயிரிடப்பட்டிருக்கா? ஓ சார். எங்க? நிறைய எல்லாம் குறிக்கும். சர்வேஷ், சர்வேஷ் குறிச்சிருக்க. அந்த ரெட் கலருக்குள்ள ரப்பரே இல்ல. இந்த இடத்துல ரப்பரே பயிரிடப்படல, பாருங்க தேடி. ரப்பர் இருக்கு. சரி, இப்ப பிள்ளைகள் என்னென்ன பயிற்சிகை குறியீடு பார்த்துட்டோம்? நெல், தேயிலை, ரப்பர். நெல், தேயிலை, சரி, பாருங்க. எல்லைகள் வந்து நாங்க மாகாணம், மாவட்டம், பிரதேசம், கிராமம், நகரம் பார்த்து முடிச்சுட்டு இது நல்லா குறிச்சும் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்க போனோம், அப்படியே பயிர் செய்கைக்கு போனோம். நெல் பார்த்துட்டோம், தேயிலை பார்த்துட்டோம், ரப்பர் போதும் தானே? மீதி எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல பாப்போமா பிள்ளைகள்? மறந்துடும் அப்புறம். ஓகே சார். ஓகே சார். அடுத்த கிளாஸ் பாப்போம் பிள்ளைகள். இப்போ ஒரு இலங்கை ஒரு இந்த இடவிலக்கவியல் படம் ஒன்று கொடுத்தா சில விடயங்களை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா சில விஷயங்கள், இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சொல்லித்தரேன், அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். சோ இன்னைக்கு ஓகேவா கிளாஸ்? குறியீடுகள் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு எக்ஸாமுக்கு செய்யலாம், ஒரு 5-6 புள்ளி எடுக்கலாம் இதுல. எக்ஸாம் வரும், நீங்க செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். சோ நாங்க இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிச்சு கொள்ளுவோம். புதுசா வந்தவங்க யாராவது சொல்லுங்க, ஓகேவா கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியுமா? எங்க போயிட்டாரா அவரு? எங்க போனார்? சரி, ஓகே, அவர் போயிட்டார் நினைக்கிறேன். புதுசா வந்தவங்க கண்டினியூவா வாங்க. சரி, ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர் பிள்ளைகள். ஓகே, பாய். Thank you sir. Bye sir. Good night. God bless you, sir. Bye sir. Good night sir. God bless you sir. Okay ma, bye, good night, God bless you, take care.